இந்த கமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ரிப்ளை தரேன், யாருக்கு தரணும் இல்லையோ. ஓகேவா? என்னோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி வச்சிருப்பேன். ஒன்று கூட பார்க்க முடியாது. இது ஒன்று தான் இருக்கும் ஆக்சுவலாக. உங்களுக்கு என்ன நான் அட்வைஸ் தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக இவங்க கூட இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க காம்படிட்டர்கிட்டே கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் ரியலி பாசிட்டிவ் திங் ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் அந்த சேனலை அனுப்பி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லாதீங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியக்கூடாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 1 வருஷம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? திக்கி தென்னாரி பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைன்னா சில்லியாக பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், காம்படிட்டிவ் ரிசர்ச் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்களே லேக் ஆஃப் நாலேஜில் ஒரு வீடியோ போட்டுருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆகும். இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கவங்க இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அதை கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை இது சரியில்லை, அது சரியில்லைன்னு. யூ வில் கெட் டிமோட்டிவேட். ஓகேவா? நீங்கள் அன்டில் சக்ஸஸ் ஆக வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஒர்க் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிடைக்கிற 100 சப்ஸ்கிரைபர் ஆர்கானிக்காக கிடைக்கட்டும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வேணுன்ற அர்ஜென்ட்டில் போயிட்டு உங்கள் சர்க்கிளுக்கெல்லாம் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிடும் எண்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா? நாங்கள் சேனல் இறங்கும்போது எனக்கு 2 வருஷம் யாருக்கும் சொல்லவே கிடையாது. ஓகேவா? அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை, 2 3 தான் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் பட் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 சப்ஸ்கிரைபர் தான் வந்துச்சு ஒரு வருஷமே. ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு. எனக்கு சரியாக 12 மந்த்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டா கூட எனக்கு ஐம் வெரி ஹாப்பி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். நான் உட்காந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபராச்சும் வராங்களா? ஒரு நாளைக்கு ஒன்று கூட ஆகாது. அப்போல்லாம் சரியான வருத்தமாக இருக்கும். அப்போல்லாம் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ மேக் பண்ணேன். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியாது, வீடியோ எடிட்டிங் தெரியாது, வாய்ஸ் ஓவர் தெரியாது, எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியாது. எல்லாத்தையும் அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. லேர்ன் பண்ணியெல்லாம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது எப்பவுமே. ஆன் த கோல் தான் நீங்கள் லேர்ன் பண்ணுமே தவிர, லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பேக் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறது ஆகாத விஷயம். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு யூடியூப் சேனல் உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட்டே வச்சுக்க உதவும். அப்புறம் எஜுகேஷனல் சேனல்னால் அப்புறம் நீங்கள் லைக்கு கமெண்ட் ஷேருக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு ரீசன். மற்றவங்களுக்கெல்லாம் மில்லியன்ஸாக போகுது, சும்மா சேனலுக்கெல்லாம் ஒரு 1000 வியூஸ் வந்து போட்ட உடனே வருது அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எஜுகேஷனல் சேனலில் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 300 வியூஸ் தான் வரும். ஈவன் உங்களுக்கு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாவே. ஓகேவா? நீங்கள் போகிறதெல்லாம் அப்படி இஷ்டத்துக்கு ஓடாது. ஏன்னா நீங்கள் எல்லா டைமும் வைரல் கண்டென்ட்டே போட முடியாது. நீங்கள் பண்ணுறது எஜுகேஷனல் கண்டென்ட். எஜுகேஷனல் பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இங்கே. நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இப்போ நீங்கள் ஆட் போடுறீங்க அப்படின்னா, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் தான் அட்ராக்ட் பண்ணும். ஜென்ரலாக என்டர்டைன்மெண்ட்க்கு வரவங்களுக்கு அட்ராக்ட் ஆகாது. அதுக்கு நீங்கள் வந்து மீம் மார்க்கெட்டிங் தான் போகணும். ஃபாலோவர் வேணும், சப்ஸ்கிரைபர் வேணும், கெயின் வேணும்னா. பட் நீங்கள் பில்ட் பண்ணுற எல்லா ஆடியன்ஸுமே உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான கான்டென்ட் மட்டும் தான் போடணும். இப்படி பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். ஒன்று. 2வது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்டென்ட் மேக் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையை விட்டாலும் யாரும் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? வேலை கண்டிப்பாக பண்ணணும். குறைஞ்சது 10 மணி நேரம் உங்களோட ஒர்க் போயிடும் அதிகபட்சம். ஏன்னா 9 மணி நேரம் இல்லாமல் எந்த கம்பெனி உங்களை வெளியே விட மாட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலும் 10 மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள். ஓகேங்களா? 4 மணி நேரம். ஏன்னா நீங்கள் ஒரு வீக்குக்கு 3 வீடியோ கூட போடுங்களேன். 3 வீடியோ போடணும்னா ஒரு நாளைக்கு வாய்ஸ் ஓவர், கான்டென்ட் கிரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் எடிட்டிங் போயிடும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீக்லி 3 வீடியோ போடலாம். ஒரு வீடியோவுக்கு உங்கள்கிட்ட சாலிடாக 5 மணி நேரம் வேணும். ஓகேங்களா? ஏன் 5 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டென்ட் ப்ரிப்பரேஷனு அப்புறம் வாய்ஸ் ஓவர் இது குறைஞ்சது நீங்கள் 10 நிமிஷம் வீடியோக்கு அரை மணி நேரமாச்சு நீங்கள் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் எழுத நீங்கள் டைம் தனியாக ஒதுக்க முடியும் அப்படின்னா இட் வில் டேக் அகெயின் ஒரு 1/2 hour ஆகிடும். ஸ்கிரிப்ட் எழுதாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். அப்போ எது சரியோ எது சரியில்லையோ அதை நீங்கள் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஒரு ஃபைனஸ்ட் வெர்ஷனை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ஓவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு பார்த்துக்காங்க. எல்லாரும் வந்து சவுண்ட் ப்ரூஃப் ரூஃபில் உட்காந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? நாம் எல்லோரும் தூங்க வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
நம்ம பிஜியில் இருக்கோம் இல்லைனா ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் நாய் குளிக்காத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கோம். கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும் நாய் குளிக்கிறது. இதுதான் இப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி இருக்கா பீஸ்ஃபுல்லாக. நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா 8-10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்து திரும்ப உங்களுக்கு அதே ஃப்ரெஷ்னஸோடு நீங்கள் வருவீன்றது எந்த ஒரு கேரண்டி கிடையாது. ஏன்னா எல்லா நாளையும் உங்களுக்கு அடித்து துவச்சி தான் உங்களுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு. ஓகேவா? அந்த டயர்டில் போய் உங்களுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேஷன் இருக்கணும். நிஜமாக சொல்கிறேன். ஓகேங்களா? அட போடான்னு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா 3வது நாள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்து என்னால் திரும்ப ஒரு 3-4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா அது இன்னும் நிறையவே இருக்குது. அதுவே கம்மி. ஓகேங்களா? ஒரு நான் சொன்னேன் ½ அன் ஹவர் வந்து வாய்ஸ் ஓவருக்கு வச்சுக்காங்க. அதுக்கும் உங்களுக்கு கரெக்டான டைம் கிடைக்கணும். உங்கள் டைமில் சாப்பிட்ற நேரத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட, அவங்க கத்திட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நீங்கள் தனியாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஓகே, 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இருக்குது ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா. இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி டைம் கிடைக்கணும் அப்படின்னா அது நீங்கள் தேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அந்த டைமுக்காக. இல்லை உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா ஃபைன், பெட்டர், நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவர் போயிடுச்சு உங்கள் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ½ அன் ஹவர் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். காம்படிட்டிவ் ரிசர்ச்சோ இல்லைனா அந்த கான்டென்ட்கான ரிசர்ச்சோ. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் வீடியோ ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ ஆல்ரெடி யாரெல்லாம் போட்டிருக்காங்க அந்த கான்செப்டை அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அதில் ஒரு ஃபைனஸ்ட் வெர்ஷனை தான் நீங்கள் வந்து மேக் பண்ணணுமே தவிர அவன் என்ன பேசியிருக்கானோ அதையும் நீங்கள் பேசக்கூடாது. அவன் எதை மிஸ் பண்ணியிருக்கான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். ஓகேவா? அந்த மிஸ் பண்ண விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணணும். இல்லை அவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பட் அது இன்னும் பெட்டராக சொல்லியிருக்கான்னு ஒரு வே இருக்கு இல்லையா? அது உங்களுடைய தாட்டில் நீங்கள் சொல்லணும். அது ஈஸியாக புரியுற மாதிரி இது பண்ணால் உங்களுக்கு குறைஞ்சி 1 மணி நேரம் வேணும். இப்போ 1.5 மணி நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ரிசர்ச் பண்ண போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நான் பண்ணுற மாதிரி பிபிடி எல்லாம் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அகைன் ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கோங்க. கண்டென்ட் எடுக்கணும், அதை அனிமேட் பண்ணணும், அதுக்கு ரெலவெண்ட் இமேஜ் எடுக்கணும், அப்புறம் அதை நீங்கள் மேக் பண்ணி இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஹவர் எனக்கு இதுக்கு தேவை. யூஸ்வலாக ஒரு வீடியோ பண்ணேன். ஓகேங்களா? வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ எடிட்டிங் போகணும். குறைஞ்சது 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணேன். ஓகே, ஏன்னா எல்லா கட்டு ஜாயினி நீங்கள் ஆட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுக்கணும். 1 மணி நேரம் வந்து மினிமம். அதுக்கப்புறம் அது எக்ஸ்போர்ட் போட ஒரு ½ மணி நேரம் வேணும். உங்கள்கிட்ட நல்ல ஐஎன்டி பிசி இருந்துச்சு அப்படின்னா ஃபைன். ஓகேங்களா? அது வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வந்துடும். பட் இதுவே உங்கள் லேப்டாப்பில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஒரு 200 கட்டு இருக்கிற வீடியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும் வெளியே வர வீடியோ. நீங்கள் சாதாரணமாக ஃபிலிம் ரோல் போட்டாவே. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்போர்ட் போட்டிங்க, இப்போ வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருக்கணும் ஒழுங்கா. ஓகேங்களா? இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் அப்லோட் ஆகிடும் நல்லா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை எப்படி தேடினா அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட் ரிசர்ச் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்காங்க. ஸோ சாலிடாக ஒரு 4 ஹவர் வேணும். இது உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அது அப் டு 3 ஹவர் கூட போவாங்க 10 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணேன். இது ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? 6 மணி நேரம் வச்சுக்காங்க ஒரு ஸ்டார்டிங் ஒரு வீடியோ கரெக்டாக அவுட்புட் போட. நீங்கள் ஒரு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நீங்கள் காம்படிட்டராக நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் தேவைப்படும் ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ண. ஏன்னா நீங்கள் என்னோட பெட்டராக தான் போட்டாகணும். என்னோட பெட்டராக போடல அப்படின்னா கண்டிப்பாக ஹிட் ஆகாது இல்லையா? ஸோ இவங்க காம்படிட்டராக நினைக்காம கேட்டதுனால நான் சொல்கிறது. இதுவே தான் சோஷியல் மீடியாவுக்கும் அகெயின் இதே வீடியோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியாவில் போட்ட முடியாது. நீங்கள் இதை நீங்கள் திரும்பவும் மாற்றணும், இதை ரீலாக மாற்றணும், ஷார்ட்ஸாக மாற்றணும், நிறைய ஒர்க் இருக்குது அகெயின். ஸோ மினிமம் ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் முடிச்சு நீங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை ஏனோ தானே பண்ணிங்கன்னா இட் ஒன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா அடுத்த 2 வருஷம் டார்கெட் வச்சு தான் நீங்கள் வீடியோ போடணும். ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ அப்படின்னா 3 வீடியோ நீங்கள் போடணும். சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா எடிட்டிங் எல்லாம் அதில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 நாள் உட்காந்து. மற்ற நாளில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு டயர்டாக இருக்கு நான் தூங்குறேன்னா தூங்குங்க. இல்லை என்னால் தினமும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுங்க. பட் பேச்சுலராக இருந்து ஃபேமிலி கூட இருந்து இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி பெங்களூருக்கு வந்து இங்கே பிஜியில் தங்கி இந்த விஷயம் பண்ண முடியுமான்னா வாய்ஸ் ஓவர் வந்து டோட்டலாகவே கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டி மைக் இருக்கணும். இதை நீங்கள் மூஞ்சை காமிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸை காட்டி அகைன் இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ நான் ஏன் ஸ்டார்டிங்லாம் ஃபேஸை காட்டல அப்படின்றது ஒரு ரீசன் இருக்குது. ஓகேங்களா? அப்போல்லாம் நாங்கள் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணல. ரொம்ப ஹெவி சீரியஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 12-13 மணி நேரம் ஆஃபீஸில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். பேசினே இருப்போம் அப்போல்லாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கிளைண்ட் கிட்ட பேச மாட்டீங்க. என்னோட லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிளைண்ட் ஹேண்ட்லிங் தான். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் எடுப்போம், கிளைண்ட்டுக்கிட்ட கன்வெர்ட் பண்ணுவோம், எடுத்து வந்து எம்ப்ளாயி கிட்ட கொடுப்போம், அவங்களுக்கு ஃபீட்பேக் தருவோம், அவங்க தரத்தை கிளைண்ட் கிட்ட கொடுப்போம், அவங்க திரும்ப ஃபீட்பேக் தருவாங்க, திரும்ப இதை எடுத்து கொடுப்போம். இந்த ஓகே தான் போயிட்டு இருக்கோம். என்டையர் டே ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 ஹவர்ஸ் வந்து நாங்கள் வந்து கால்லே தான் இருப்போம்.
ஓகேங்களா, இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டென்ஷனில் அதுக்கப்புறம் வந்து பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி அது. ஸோ ஸ்ட்ரகிள் இல்லாமல் எதுவுமே இல்லை. ரிசர்ச் ஏன்னா நீங்கள் என்ன தெரியுங்களா, இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சே நீங்கள் வருஷம் ஃபுல்லாக கண்டென்ட் போட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன், உங்ககிட்ட கண்டென்ட் காலி ஆகிடும். ஓகேங்களா, கண்டென்ட் காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் படிக்கணும், அதுக்கு திரும்ப நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு. உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரிடே. ஓகேங்களா, உங்ககிட்ட இருக்க எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு கண்டென்ட் இருக்குமா? அதிகபட்சம் நீங்கள் நோட் பண்ணால் இவ்வளோ வீடியோ என்னால் போட முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஓட்டவே முடியாது. அதுக்கப்புறம் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ திரும்ப 6 மணி நேரம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா இதுக்கு தான். திரும்ப நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரிசர்ச் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதை நீங்கள் உனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அதை நீங்கள் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கோம். லேர்ன் பண்ணு, எக்ஸிக்யூட் பண்ணு, சக்ஸஸ் ஆகு, திரும்ப அதை வீடியோ பண்ணு, அப்லோட் பண்ணு, பப்ளிஷ் பண்ணு. இப்படி தான் போகுமே தவிர ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பட் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். உங்கள் செல்ஃப் க்ரோத்துக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கில் எல்லாமே அதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஒரு கம்பெனி இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே போதும் அவங்க ஜட்ஜ் பண்ண உங்களை. ஓகேங்களா, என்னை பற்றி இன்னும் நல்லா தெரியணுமோ என் சேனலில் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியும், இதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ண ஓக்க நீங்கள் வந்து விஷுவலாக காட்டும் போது எல்லோரும் நம்புவாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு 300 வீடியோ போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷத்தில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பற்றி. ஓகே, இன்றைக்கி நான் இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இதை நான் இப்படி தான் பண்ணேன், இந்த கிளைண்ட் இப்படி தான் நான் ரிசர்ச் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு 300 வீடியோ இருக்குது அப்படின்னா நான் உங்களை இன்டர்வியூவே பண்ணாமல் உங்களை ஹையர் பண்ணிடுவேன். சீரியஸாக. ஓகேங்களா, ஏன்னா உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு. நான் கேட்டாலும் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் கொஸ்டின் கேட்க முடியும். பட் உங்கள் வீடியோவில் இருக்கிற தம்ப்நெயிலை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் நான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுவே போதும். நான் ஒரு 2-3 வீடியோ பார்த்தே உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, ஓகே உங்களை ஹையர் பண்ணலான்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் க்ரோத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்கணும். ஓகேங்களா, அது கீவேர்ட் சர்ச் பேஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ கோகிலா வந்து என்ன பண்ணுறாங்க, மீம் கண்டென்ட் பண்ணுறாங்க. மீம் கண்டென்ட் வந்து அது வந்து யூடியூபாக சஜஸ்ட் பண்ணதானே தவிர அது யாரும் போய் தேட மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ வடிவேல் மீம்னு போய் தேடினாங்க அப்படின்னா ஆல்ரெடி ரேங்க் ஆகிருக்கு தான் இருப்பாங்க. நீங்கள் புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வடிவேல் மீமை போட்டிங்க அப்படின்னா அது யாருக்குமே டிஸ்பிளே ஆகாது. ரேண்டமாக யூடியூபாக ஏதாச்சும் ஒரு மனுஷை வச்சு எங்கேயாச்சும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு எது காட்டினா தான் ஒரு 10-15 வியூஸ் ஆச்சு வருமே தவிர இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எங்கேர் பீப்புள். இங்கெல்லாம் மீம் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீல்ஸில் வந்துடும். ஓகேங்களா, பட் யூடியூப் அப்படி கிடையாது. இது வந்து சர்ச் என்ஜின். இதில் சர்ச் பண்ணால் தான் உங்களுடைய கான்டென்ட் வரும். ஸோ சர்ச்சபிளாக இருக்கிற மாதிரியான கான்டென்ட் மட்டும் தான் நீங்கள் மேக் பண்ணணும். ஓகேங்களா.